நடிகர் விஜய் சேதுபதி அவர்கள் இப்போ ஒரு வெப் சீரிஸ்ல வந்து நடிக்கிறாரு. காட்டான் அப்படின்ற ஒரு வெப் சீரிஸ் தான். ஸோ நடிச்சு முடிச்சு இந்த படத்தோடைய ஒரு பிரஸ் ஈவென்ட்ல வந்துட்டு நெறைய விஷயங்கள் ஷேர் பண்ணாரு. அத ஷார்ட்டா வந்து நம்ம இந்த பதிவுல வந்து பார்க்கலாம். சிம்பு, சூர்யா போன்ற அனுபவம் வாய்ந்தவர்கள் இருக்கும்போது, என்ன பிக் பாஸ் தொகுப்பாளராக தேர்வு செய்த ஜியோ ஹாட்ஸ்டார் பிரதீப்புக்கு ரொம்பவே நன்றி அப்படின்ற மாரி வந்து ஃபர்ஸ்ட் ஆரம்பிச்சாரு. அதுக்கப்புறம் இந்த ஒரு சீரிஸ்ல நம்ம விஜே பார்வதி அவர்களும் இருக்காங்க. பிக் பாஸ்லேருந்து நம்ம விஜய் சேதுபதி சார் மூலியமா ரெட் கார்ட் வாங்கி வெளியில வந்த விஜே பார்வதியும் இந்த ஒரு வெப் சீரிஸ்ல நடிக்கிறாங்க. ஸோ விஜே பார்வதி குறித்து பேசுறதுக்கு எதுவுமே இல்ல. ஏன்னா வாரா வாரம் பாருவோட பேசி சலிச்சு போயிடுச்சு. அவர் மீது உங்களுக்கு ஏமாற்றம் இருக்கலாம். ஆனா இந்த வெப் சீரிஸ பார்த்ததுக்கு அப்புறமா அவங்கள நீங்க நிச்சயம் விரும்புவீங்க. இந்த தொடர்ல முத்துக்குமரன் ரொம்பவே சிறப்பாவே வந்து நடிச்சிருக்காரு. அவர் ஒரு திறமைசாலி. அவரை இயக்குனர்கள் கார்த்திக் சுப்புராஜ் மற்றும் மணிகண்டன் ஆகியோரிடம் அறிமுகப்படுத்துவதில மகிழ்ச்சி அடைகிறேன். முத்து என்கிற காட்டான் இணைய தொடரின் நிகழ்வுல விஜய் சேதுபதி அவர்கள் இந்த ஒரு ஸ்பீச் வந்து குடுத்திருந்தாரு. ஸோ இந்த ஸ்பீச்ல வந்து அவர் எவ்வளவோ பேசியிருக்கலாம். பட் ஆனா விஜே பார்வதிய பற்றி அந்த ஒரு லைன் சொல்லியிருந்தாரு பார்த்தீங்களா? பேசுறதுக்கு ஒண்ணுமே கிடையாது. அவங்கள பத்தி பேசுறதுக்கு ஒண்ணும் இல்ல. வாரம் வாரம் பேசி சலிச்சிருச்சு. அப்படிலாம் சொல்லியிருந்தாங்க இல்லையா? ஸோ அந்த ஒரு வேர்ட மட்டுமே இப்போ ரசிகர்கள் வந்து ஷேர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. விஜே பார்வதி ரசிகர்கள் வந்து அதெல்லாம் கொஞ்சம் அப்போசிங்கா பேசிக்கிட்டு இருக்காங்க. விஜே பார்வதியோட ஹேட்டர்ஸ் வந்து அத ரொம்பவே அதிகமா ஷேர் பண்ணி, அது மூலியமா நெறைய மீம்ஸ் எல்லாம் கிரியேட் பண்ணிட்டு இருக்காங்க. இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? உங்களுடைய கருத்து என்ன? அப்படின்றத கீழ உள்ள கமெண்ட் பாக்ஸ்ல குறிப்பிட்டு சொல்லுங்க. மறக்காம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல உள்ள பெல் ஐகானை கிளிக் பண்ணிடுங்க.